வயநாடு இடைத்தேர்தல் மாலை 6 மணியோடு நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் அங்கு வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள் என்ன? வயநாடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வாக்குப்பதிவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது காலை 7 மணி அளவில் இந்த வாக்குப்பதிவு தொடங்கியது. தற்போது வரை பார்த்தீங்கன்னா 62% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. வயநாடு தொகுதிக்கு உட்பட்ட பல மலை கிராமங்களில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். பல்வேறு அதாவது நகர்ப்பகுதியில் சற்று குறைவாக இருந்தாலும் கிராம பகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 62% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு நிறைவடையக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவில் வாக்குப்பதிவுகளை செய்த மக்கள் கூட இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், எங்கிருந்து வர்றீங்க, உங்கள் வாக்குப்பதிவு பண்ணீங்களா? നമ്മൾ இந்த കൽപ്പറ്റ നഗരസഭയിലെ വെള്ളാരംകുന്ന് 101 ബൂത്തിലുള്ള വോട്ടറാണ് ഞാൻ. അപ്പോൾ നമുക്ക് ഈ ഇലക്ഷനിൽ നമുക്ക് നല്ല ഭൂരിപക്ഷം പ്രിയങ്ക ഗാന്ധിക്ക് വേണ്ടിയിട്ട് നമുക്ക് വോട്ടുകൾ ആളുകളെ കൊണ്ടുവന്ന് ചെയ്യിക്കാൻ നമുക്ക് സാധിച്ചിട്ടുണ്ട്. നല്ല രീതിയിൽ തന്നെ ഒരു വോട്ട് ശതമാനം നമ്മളിവിടെ നടത്തിയിട്ടുണ്ട്. വമ്പിച്ച ഭൂരിപക്ഷത്തിൽ തന്നെ നല്ല രീതിയിൽ തന്നെ വിജയിക്കും. പ്രിയങ്ക ഗാന്ധിക്ക് വേണ്ടിയിട്ട് നമ്മൾ നന്നായി കഷ്ടപ്പെട്ട് വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. ஒரு பொதுமக்களா நீங்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? പൊതുമക്കൾക്ക് നമ്മൾ കുറേ കാര്യങ്ങൾ ചെയ്തു കൊടുക്കാനുണ്ട്. നമുക്കിവിടെ ഒന്ന് മെഡിക്കൽ കോളേജ്, വയനാട് ജില്ലയിൽ ഒരു മെഡിക്കൽ കോളേജ് ഇല്ലാത്തൊരു പ്രശ്നമുണ്ട്. അതുകൂടാതെ നമുക്കിവിടെ വന്യമൃഗങ്ങൾ, നമ്മുടെ പ്രദേശത്തൊക്കെ വന്യമൃഗങ്ങളുടെ ഒരു ശല്യം നന്നായിട്ടുണ്ട്. ഈ പ്രദേശത്തൊക്കെ പുലി, കടുവ എന്ന മൃഗങ്ങളൊക്കെ ഇറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ അതിന് ഇവിടുത്തെ ജനങ്ങൾക്ക് ഒരുപാട് കഷ്ടത അനുഭവിക്കുന്നു. സാധാരണക്കാരായ പാവപ്പെട്ട ഞങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും ഒന്ന് ചെയ്തു തരാൻ സാധിക്കുമെന്നുള്ള ഉറച്ച വിശ്വാസത്തിലാണ് ഞങ്ങൾ പ്രിയങ്ക ഗാന്ധിക്ക് വേണ്ടി ഞങ്ങൾക്കൊരു വിശ്വാസം, ഞങ്ങൾക്കത് ചെയ്തു തരും എന്നുള്ള 100% ഉറപ്പുണ്ട്. കൂടാതെ രാത്രി യാത്രാ നിരോധനം ഇപ്പോൾ ചെയ്തിട്ടുണ്ട്. അത് മാറ്റാൻ വേണ്ടിയിട്ടും കൂടെ ഞങ്ങൾ അതിനും കൂടെ പ്രതീക്ഷ ഞങ്ങൾ പ്രിയങ്ക ഗാന്ധിക്കാണ് ഞങ്ങൾ അർപ്പിച്ചിട്ടുള്ളത്. നല്ല രീതിയിൽ തന്നെ അത് ചെയ്തു തരുന്നുള്ള 100% വിശ്വാസം തന്നെയാണ്. நல்ல രീതിയിൽ விஜயிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பொதுமக்களாக நீங்கள் இன்றைக்கி வாக்கு செலுத்தியிருக்கிறீங்க இல்லையா, எப்படி பார்க்குறீங்க? எங்களோட பொது அறிவிப்புன்னா எங்களுக்கு நிஜமாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பிரியங்கா காந்திக்கு தான் நாங்கள் ஓட் பண்ணியிருக்கோம். அவங்க தான் இந்த மாதிரி எங்களுக்கு வேண்ட சலுகையெல்லாம் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாம் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கோம். அதுதான் எங்களோட விருப்பம். அதாவது வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிக அளவு பெண்கள் ஆர்வமாக வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு நிலவரம் தான் காலையிலிருந்தே காணப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயநாடு பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல் மலை பகுதியும் அதே போல் முண்டக்கை பகுதியிலையும் வாக்காளர்கள் வயநாடினுடைய பல பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை ஒருங்கிணைந்து ஒரு வாக்குச்சாவடி மையத்துக்கு அழைத்து அவர்களை வாக்களிக்கும் விதமாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவர்களுக்கு அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டு இன்றைக்கு வாக்குப்பதிவு அந்த சூரல் மலையும் முண்டக்கை பகுதியில் இருந்த மக்கள் இன்றைக்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். பொதுவாக வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் பொதுமக்கள் காலையிலிருந்தே ஆர்வமாக வாக்களித்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவானது நிறைவடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.